இந்த வீடியோ பார்த்தோம்னா சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு ஹிந்தியில் பாடம் நடத்துகிறாங்க சில நேரங்களில். அதனால் அவங்களுக்கு புரிகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது பெற்றோர்கள் இதை தெரிஞ்சுக்கிறது மூலம் ஏதேனும் டவுட் வந்துச்சு அப்படின்னா, ஏதேனும் குறைபாடுகள் வந்ததுன்னா நம்ம சொல்லித்தரதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம இந்த தமிழ் வெர்ஷன்ஸ் ஆரம்பிக்கிறோம். சிபிஎஸ்சி மாணவர்களுக்கான தமிழ் வெர்ஷன் அறிவியல் பாடத்தில் சயின்ஸில் 13ஆவதாக நமது சுற்றுச்சூழல் அப்படிங்கிற பாடம் இருக்குது. நமது சுற்றுச்சூழலில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த பாடத்தோட கூறு. அதில் பார்த்தோன்னா தாவரம், விலங்குகள், நுண்ணுயிரிகள் மற்றும் மனிதர்கள் போன்ற அனைத்து உயிரினங்களும் இயற்பியல் சூழலும் ஒன்றுக்கொன்று சமநிலையை பராமரிக்கிறது, ஒரு சர்க்கிளை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பகுதியில் உள்ள அனைத்து தொடர்பு உயிரினங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும். நீங்கள் ஒரு தோட்டத்துக்கு சொன்னால் புல், மரங்கள் போன்ற பல்வேறு தாவரங்களையும், ரோஜா, மல்லிகை, சூரியகாந்தி போன்ற பூக்கள் தாங்கும் தாவரங்களையும், தவளைகள், பூச்சிகள், பறவைகள் எல்லாத்தையும் நம்ம சுற்றுப்புற சூழலில் நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாத்தையும் சுற்றுப்புற சூழலில் ஒன்றுக்கொன்று இருக்கும். மரம் இருந்ததுனா தான் அதுக்கான பூச்சி இருக்கும். பூச்சி இருந்தால் தான் அதை சார்ந்து வாழ்கிற தவளை, பாம்பு மற்றும் பிற உயிரினங்கள் இருக்கும். ஒரு சர்க்கிள் மாதிரி தான் வாழ்க்கை, ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது தான் செயல்பாடு அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தோட மிக முக்கியமானது. தோட்டங்கள், பயிர், வயல்கள் இதெல்லாம் செயற்கையாகவும் இருக்கும், இயற்கை சூழ்நிலையும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுக்கான பார்த்திங்க அப்படின்னா சுற்றுச்சூழலில் இருந்து உயிரினங்கள் எவ்வாறு வாழ்வாதாரத்தை பெறுகின்றன என்பதை பொறுத்து அவற்றை உற்பத்தியாளர்கள், நுகர்வோர் மற்றும் சிதைப்பவர்கள், ஸ்கேவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இதில் மேனுஃபேக்சரர், கன்சியூமர், அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கேவெஞ்சர்னு 3 கேட்டகரிஸில் நம்ம இருக்காங்க. தண்ணீர் சுற்றுச்சூழல் அமைப்பு நாம் கற்றுக்கொண்டது நினைவு கூறுவோம். குளோரோஃபில் முன்னிலையில் சூரியனோட கதிரியக்க ஆற்றலை பயன்படுத்தி கரிம சேர்மங்களை எந்த உயிரினங்களை உருவாக்க முடியும்? கனிம பொருட்களிலிருந்து சர்க்கரை மற்றும் ஸ்டார்ச் போன்ற கரிம சேர்மங்களை எந்த உயிரினங்கள் உருவாக்க முடியும்? ஒளிச்சேர்க்கை மூலம் உணவை உற்பத்தி செய்யணும். எல்லாராலையும் உணவை உற்பத்தி செய்ய முடியாது. பச்சை தாவரங்களும் சில பாக்டீரியாக்களும் இந்த வகையின் கீழே வருகின்றன. அவை உற்பத்தியாளர்கள். யாரெல்லாம் உற்பத்தியாளர்கள்? உணவை உற்பத்தி செய்பவர்கள். ஒளிச்சேர்க்கை மூலம் உணவை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா உற்பத்தியாளர்கள். உயிரினங்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உற்பத்தியாளர்களை சார்ந்துள்ளன. உற்பத்தி செய்கிற உணவை யார் வாங்கிக்கிறாங்க? நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிற நுகர்வோருக்கு உணவளிப்பதன் மூலம் உட்கொள்ளும் உயிரினங்கள் நுகர்வோர்கள். நுகர்வோரை தாவர உண்ணிகள், மாமிச உண்ணிகள், சருவ உண்ணிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் என பல வகைப்படுத்தலாம். முக்கியமானது தாவர உண்ணி, மாமிச உண்ணி, சருவ உண்ணி, ஒட்டுண்ணின்னு நம்ம பல வகையில் படுத்தலாம். இதில் ஒரு கேஸ் ஸ்டடிஸ் இருக்கும். அந்த கேஸ் ஸ்டடிஸ் நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் ஒரு புலி ஒன்று இருக்குது, ஒன்றை ஒன்று சார்ந்துருக்குது. அதுக்கான பறவை, கொக்கு, அப்புறம் ஸ்னேக்கு, பாம்பு, தவளை, மீன், இது மாதிரியான ஒரு வட்டமான ஒரு செயல்பாடு ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது. இங்கே பாருங்கள், உணவுச் சங்கிலியில் ஒவ்வொரு நிலையும் இருக்குது. ஆட்டோட்ராப்புகள் அல்லது உற்பத்தியாளர்கள் முதல் டிராபிக் மட்டத்தில் உள்ளன. அவை சூரிய சக்தியை சரி செய்து ஹைட்ரோ கார்பன் அல்லது நுகர்வோருக்கு கிடைக்கப்படுகின்றன. தாவர உண்ணிகள் அல்லது முதன்மை நுகர்வோர் 2ஆம் இடத்தில் உள்ளனர். சிறிய மாமிச உண்ணிகள் அல்லது 2ஆம் நிலை நுகர்வோர் 3ஆம் இடத்தில் வருகிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஜியோகிராஃபி சேனல்ஸை பார்த்தோம்னாவே நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நேஷ்னல் ஜியோகிராஃபி, அனிமல் பிளான்ட்டு, இந்த மாதிரி இதை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கையில் பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த இடத்துல உணவு நுகர்வோராக இருக்காங்க, உற்பத்தியாளராக இருக்காங்க, சிதைப்பவராக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நேரடி உணவை உற்பத்தி செய்பவர், 2வது தாவர உண்ணிகள், 3வது சிறிய அளவிலான மாமிச உண்ணிகள். சுற்றுச்சூழலின் பல்வேறு கூறுகளுக்கு இடையிலான ஆற்றல் ஓட்டம் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. இங்கே பாருங்கள், ப்ரொடியூசர், பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெரிட்டரி கன்சியூமர். பச்சை தாவரங்களை முதன்மை நுகர்வோர் உண்ணும்போது அதிக அளவு சுற்றுச்சூழலுக்கு வெப்பமாக இழக்கப்படுகிறது.
உணவுச் சங்கிலியின் ஒவ்வொரு படிநிலையும் உணவுச் சங்கிலியில் வந்துட்டு ஒவ்வொரு படிநிலையும் மிக முக்கியமாக இருக்குது. நாம் உண்ணும் உணவு நமக்கு வேலை செய்ய ஆற்றலை வழங்கும் எரிபொருளாக செயல்படுகிறது. இவ்வாறு சுற்றுச்சூழலின் பல்வேறு கூறுகளுக்கு இடையிலான தொடர்புகள் அமைப்பின் ஒரு கூறுகளிலிருந்து மற்றொரு கூறுகளுக்கு ஆற்றல் ஓட்டத்தை உள்ளடக்கியது. ஆட்டோட்ரோப்புகள் சூரிய ஒளியில் உள்ள ஆற்றலை பிடித்து வேதியியல் ஆற்றலாக மாற்றுகின்றன. இந்த ஆற்றல் உயிரின உலகின் அனைத்து செயல்பாடுகளையும் ஆதரிக்கிறது. ஆட்டோட்ரோப்புகளிலிருந்து ஆற்றல் ஹெட்ரோகார்பன்கள் மற்றும் சிதைப்பவர்களுக்கு செல்கிறது. ஆற்றல் மூலங்கள் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. பச்சை தாவரங்களை முதன்மை நுகர்வோர் உண்ணும்போது அதிக அளவு ஆற்றல் சுற்றுச்சூழலுக்கு வெப்பமாக இழக்கப்படுகிறது. ஒரு பகுதி செரிமானத்துக்கு வேலை செய்வதற்கு செல்கிறது, மீதமுள்ளவை வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கத்திற்கு செல்கிறது. உணவுச் சங்கிலியின் நீளம் மற்றும் சிக்கலான தன்மை பெரிதும் வேறுபடுகின்றன. ஒவ்வொரு உயிரினமும் பொதுவாக 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பிற வகையான உயிரினங்களால் உண்ணப்படுகின்றன. அவை பல உயிரினங்கள் என உண்ணப்படுகின்றன உயிரினங்களால். எனவே ஒரு நேர்கோட்டு உணவுச் சங்கிலிக்கு பதிலாக உறவு உணவு வலை எனப்படும் கிளை கோடுகளின் தொடராக பார்க்கலாம். இதுதான் 13.3 போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வந்துட்டு சார்ந்து இருக்குது. ஆற்றல் ஓட்டம் வரைபடத்திலிருந்து 2 விஷயங்கள் தெளிவான. முதலாவதாக ஆற்றல் ஓட்டம் ஒரு திசையில் உள்ளது. ஆட்டோட்ரோப்புகளால் கைப்பற்றப்படும் ஆற்றல் சூரிய உள்ளீட்டிற்கு திரும்புவதில்லை. மேலும் தாவர வகைகளுக்கு செல்லும் ஆற்றல் ஆட்டோட்ரோப்புகளுக்கு திரும்புவதில்லை. இது பல்வேறு டிராபிக் நிலைகள் வழியாக படிப்படியாக நகரும்போது அது முந்தைய நிலைக்கு இனி கிடைக்காது. மறுபடியும் உருவாக்க முடியாது. ஆனால் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்லும். இதான் சுவாரஸ்யமான அம்சம். சில தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் உணவுச் சங்கிலி வழியாக நம் உடலுக்கு எவ்வாறு நுழைவுகின்றன. நீர் மாசுபாடு மூலம் எப்படி இருக்குது. நோயெல்லாம் நம்ம ஏற்கனவே உரங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ண உணவுப் பொருட்கள் வழியாக நமக்கு எப்படி உள்ளார தாக்குதல் நடத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. டாப் கார்னிவர்ஸ் ஹெர்பிவர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் சன்லைட். இதுக்கான கேள்விகள் சொல்லியிருக்காங்க. ட்ரோபிக் அளவுகள் என்றால் என்ன? உணவுச் சங்கிலியின் உதாரணத்தை கொடுத்து அதில் உள்ள பல்வேறு ட்ரோபிக் அளவுகளை கூறுங்கள். சுற்றுச்சூழல் அமைப்பின் சிதைப்பான்களின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமது செயல்பாடுகள் எவ்வாறு பாதிக்கின்றன. நாம் சுற்றுச்சூழலின் ஒருங்கிணைந்த பகுதி. சுற்றுச்சூழல் என்வாயரன்மெண்ட் சேலஞ்சுங்கிறது தான் தற்போதைய காலகட்டத்தில் மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. பருவநிலை மாற்றம். அதில் சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நமக்கு பெரிய பிரச்சனையே ஆகிடும். ஒன்றும் இல்லை, எலிகள் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டோம் அப்படின்னா பாம்புகள் பெருத்து போயிடும். பாம்புகளுக்கு சிக்கலாகிடும். அப்போ பாம்புகள் எலியை சார்ந்து இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சுற்று இருக்கும். ஓசோன் என்பது 3 ஆக்சிஜன் அணுக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மூலக்கூறு ஆகும். பொதுவாக ஆக்சிஜன் என்று நாம் குறிப்பிடப்படும் ஓட்டு அனைத்து ஏரோபிக் உயிரினங்களுக்கும் அவசியம். ஓசோன் ஒரு கொடிய விஷமாகும். இருப்பினும் வளிமண்டலத்தின் உயர்மட்டங்களில் ஓசோன் ஒரு அத்தியாவசிய செயல்பாட்டை செய்கிறது. இது சூரியனிலிருந்து வரும் புற ஊதா கதிர்வீச்சிலிருந்து பூமியின் மேற்பரப்பை பாதுகாக்கிறது. இந்த கதிர்வீச்சு உயிரினங்களுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும். எடுத்துக்காட்டாக இது மனிதர்களுக்கு தோல் புற்றுநோயை உருவாக்கும். இது நீட்டில் இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தோல் புற்றுநோய்க்கான காரணம் என்ன? புற ஊதா கதிர், அல்ட்ராவயலட் சொல்லிடுறோம், யூவி ரேஸ். வளிமண்டலத்தின் உயர் மட்டங்களில் உள்ள ஓசோன் ஆக்சிஜன் மூலக்கூறுகளில் செயல்படும் யூவி கதிர்வீச்சின் விளைவாகும். அதிக ஆற்றல் கொண்ட யூவி கதிர்வீச்சுகள் சில மூலக்கூறு ஆக்சிஜனை இலவச ஆக்சிஜன் அணுக்களாக பிரிக்கின்றன. பின்னர் இந்த அணுக்கள் மூலக்கூறு ஆக்சிஜனுடன் இணைந்து ஓசோனை உருவாக்குகின்றன. 1980களில் வளிமண்டலத்தில் ஓசோன் அளவு கடுமையாக குறைய தொடங்கியது. இந்த குறைவு குளிர்பதன பொருட்களாகவும் தீயை அணைக்கும் கருவிகளாகவும் பயன்படுத்தப்படும் குளோரோஃப்ளோரோ கார்பன் CFCகள் போன்ற செயற்கை ரசாயனங்களுடன் தொடர்புடையது. 1987ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம் UNEP ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம் UNEP 1986ஆம் ஆண்டு மட்டத்தில் CFC உற்பத்தியை முடக்குவதற்கான ஒப்பந்தத்தை உருவாக்குவதில் வெற்றி பெற்றது.
சிஎஃப்சி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற ஏசி, ரெஃப்ரிஜிரேட்டர் மூலம் வந்துட்டு பெரிய அளவில் வந்து உற்பத்தி ஆகுதுன்னு வந்துட்டு சொல்கிறாங்க. உலகம் முழுவதும் உள்ள அனைத்து உற்பத்தி நிறுவனங்களும் சிஎஃப்சி இல்லாத குளிர்சாதன பெட்டிகளை உருவாக்குவது இப்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாம் உற்பத்தி செய்யும் குப்பைகளை நிர்வகித்தல். நமது அன்றாட நடவடிக்கைகளில் நாம் தூக்கி எறியப்படும் ஏராளமான பொருட்களை உருவாக்குகிறோம். இந்த கழிவுப் பொருட்களில் சில யாவை? அவற்றை தூக்கி எறிந்த பிறகு என்ன நடக்கும்? இந்த கேள்விகளுக்கான பதில்களை கண்டறிய ஒரு செயல்பாட்டை செய்வோம். பயன்படுத்தப்பட்ட தேயிலை இலைகள், பால் பாக்கெட்டுகள் மற்றும் காலி அட்டைப்பெட்டிகள், கழிவு காகிதம், காலி மருந்து பாட்டில்கள், துண்டுகள், குமிழி பொட்டலங்கள், பழைய மற்றும் கிழிந்த துணிகள் மற்றும் உடைந்த காலணிகள் போன்ற வேஸ்டான பொருட்கள் நிறைய நம்ம வந்து த்ரோ மட்டும் பண்ணி விட்டுட்டு வந்துடுவோம். ஆனால் அந்த த்ரோ பண்ண இடத்துல என்ன மாதிரி அதனால கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கணும். இதில் வந்து மக்கும் பொருட்கள், மக்காத பொருட்கள்னு இருக்கும். மக்கும் பொருட்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. மக்காத பொருட்கள் நம்மளுடைய வாழ்வில் மிகப்பெரிய தீங்கை விளைவிக்கும் என்கிற சுற்றுப்புற அவேர்னஸ் நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து தேவைப்படும். எந்த ஊர் அல்லது நகரத்திற்கு சென்றாலும் அங்கு குப்பை குவியல்கள் இருப்பதை காண்கலாம். அப்போ வந்து சுற்றுலா பயணிகள் ஆர்வமுள்ள எந்த இடத்துக்கு சென்றாலும் காலி உணவுப் பொட்டலங்களால் நிறைந்த இடத்தை காண்பது உறுதி. அந்த மாதிரியான வேஸ்டேஜை வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணணும். கேரளாவில் பிளாஸ்டிக்ஸ் இதை வந்துட்டு பெரிய அளவில் தடை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீலகிரி, கொடைக்கானல்லையும் வந்துட்டு பிளாஸ்டிக் யூசேஜ் வந்துட்டு பெரிய அளவில் தடை பண்ணியிருக்காங்க. நம்ம பேக்கரிகள் மூலம் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு கேரி பேக்கு போன்ற நெகிழிகள் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அதிக அளவு வந்துட்டு சேர்ந்துக்கிட்டு இருக்குது. அதை நம்ம தவிர்ப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு செயல்பாடுகள் வழியாக நமக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. செயல்பாடுகள் வழியாக வந்துட்டு சொல்கிறாங்க. ஏர் கண்டிஷன்ஸ் அதிகமாக பயன்படுத்துறது அதையும் நம்ம வந்துட்டு குறைச்சிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மக்கும் பொருட்கள் மட்டுமே உள்ளன. பின்வருவனற்றில் எது உணவுச் சங்கிலியை உருவாக்குகிறது? பின்வருவனற்றுள் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நடைமுறைகள் எவை? ஒரே கோப்பை அளவில் அனைத்து உயிரினங்களையும் கொண்டால் என்ன நடக்கும்? பல்வேறு கேள்விகள் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.